பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:31 மணி வரை தேய்பிறை திரையோதசி திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை சதுர்த்தசி திதியும், இரவு 8:15 மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள். வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக வெல்லும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை விவசாயம், கால்நடை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். மருத்துவ பரிசோதனை, அது சார்ந்த செயல்பாடுகளுக்கு உகந்த தினம். வெளியூர், வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கு சிறப்பான தினம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை என்ற முறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். முக்கியமான சில அமைப்புகளுக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்ல நேரங்காலங்கள் இருக்க வேண்டும், யோக தசைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்க்கிற பொழுது யோக திசைக்கான சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது? லக்னத்திற்கும் ராசிக்கும் நட்புத்தன்மை கொண்ட 1, 5, 9 சொல்லக்கூடிய கோணாதிபதிகளின் திசை, லக்ன ராசிக்கு யோகர்களுடைய திசை ஒருவருக்கு சிறு வயது முதல் வரிசையாக நடக்கப்பெறுகிற சூழல்ல வாழ்நாள் முழுவதுமே அவருக்கான வாய்ப்புகளும் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் தடையின்றி சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, எல்லா விதமான தடைகளையும் சாதகமில்லாத சூழல்களையும் சமாளித்து நல்லதொரு மேம்பட்ட முழுமையையும் உற்சாகமான தன்மையும் பெறக்கூடிய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. சங்கடங்கள் நீக்குகின்ற நாளாகவும் சகல விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான கிரக சூழல்கள் உள்ள தினமாகவும் மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். மன வருத்தங்கள் விலகும், மதிப்பு மிகுந்த சூழல்கள், அனுகூலமான தன்மைகள் அநேகம் இருக்கும். முக்கியமாக ராசியின் யோகர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருப்பதும், கூடுதலாக ஒரு செவ்வாய் ராசிநாதனோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தில் இருப்பதும், இன்றைய நாளில் சுக்கிரன் பயிற்சி அடைந்து 3ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருப்பதுமான சூழல்ல தைரியம், தன்னம்பிக்கை, புகழ் மேம்படுவதற்கான தன்மைகள் சிறப்பாகவே இருக்கிறது. எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். வீடு வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் சரியான நேரத்தில் கிடைக்கும். காரிய தடை தாமதங்கள் விலகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறும். பொருளாதார நலன் மேம்படும். பணவரவு இயல்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்தது சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். பெண்மணிகள் இன்றைய நாளில் எதிர்பார்த்த வெற்றியை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளின் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறையினர் சிக்கலான சூழல்களை சிறப்பாக கையாண்டு வெற்றி காணப் போகிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக மேசத்திற்கு மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி என்பர்களே, பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க இயலாத சூழல்ல எல்லா விதமான அனுகூலங்களும் எதிர்பார்ப்புகளும் அபாரமாக நடக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் பயிற்சி அடைந்திருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார். ராசி மற்றும் 2 குடையவர்கள், அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற சூழல்ல இன்றைய நாள் 2 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடந்திருக்கிற நாளாக இருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார், புதன் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்குள் மாறி இருக்கிறார். அதாவது இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதார குடும்ப ரீதியான மாற்றங்களையும் அனுகூலத்தையும் கொடுக்கிற வகையில் இருக்கிறது. தொடர்ந்து தடையேற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி சிறப்பாக இருக்கும். பொருளாதார மேன்மை உருவாகும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். சகோதர உறவுகளால் ஆதாயம் இருக்கும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு மிக அனுகூலமான சாதகமான சூழலை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டு. தனலாபம் மேம்படும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பு ஒன்றை துவங்க இருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பாலனத்தவர் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக பணவரவு சிறப்பான முறையில் இருக்கும். காரிய வெற்றி உருவாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது வேகம் பிடிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கிறீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ இருக்கிறீர்கள். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையை விளக்கும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை கொள்ள இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமும், கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேம்படுகிற நாளாக அனைத்திலும் மேன்மைகளும் உற்சாகமும் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்கள் மாற்றங்களை உணர்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எல்லா விதமான சங்கடமான சூழல்களும் நீங்குகிற நாளாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமையும். குறிப்பாக சுக்கிரனும் புதனும் பயிற்சி அடைந்திருக்கிறார்கள். அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்ற நிலையில எல்லா வகையிலும் பொருளாதார மேன்மைகளும் சிறப்பும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். மிகப்பெரிய சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் ராசியில் அமர்ந்து மிதுனத்தை வலுப்படுத்துகின்ற சூழல்ல தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால், நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடை இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல விதமான முறையில் வரன் உறுதி வார்த்தை சொல்லப்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமும் ஏற்றமான சூழலும் இருக்கும். இன்றைய நாள் எல்லாவற்றிலுமே சிறப்பானதொரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கின்ற நாளாக மிதுனராசி என்பவர்களுக்கு கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் இருக்கிறது. தனலாபம் மேம்படும். பொருளாதார உயர்வுகள் உண்டு. குறிப்பாக நினைத்ததை நினைத்த நேரத்தில் வெற்றிகரமாக சாதித்து அனைவராலும் புகழப்படுவதற்கான தன்மைகளும் நிறையவே இருக்கிறது. எல்லாவற்றிலும் யோகமான சூழல்கள் உண்டு. பணவரவு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு மேம்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். நியாயமான முறையில் பேசுவதன் மூலமாக அனைத்து விதமான சேமங்களையும் பெற இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வைப்பதும் மேன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவான சூழலை கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த நினைத்த நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கிற தினமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கவனத்தோடும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் செயலாற்றி நினைத்ததை எல்லா வகையிலும் சரியான நேரத்தில் சாதித்து காட்டி புகழ் பெறுகிற தினமாக
கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் தேய்பிறை நிலையில் ஒரு சிக்கலான அமைப்பில் இருந்தாலும் நல்லதொரு வலுப்பெற்ற தன்மையில் செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கள யோகத்தில் கேந்திர வலுவோடு இருக்கிறார். ராசிக்கு பாவ தொடர்புகள் இல்லை. 11ஆம் இடத்துல சூரியன் மிக பவர்ஃபுல்லாக சஞ்சரிக்கின்ற சூழல்ல உபசயஸ்தானத்தில் தனாதிபதி வலுத்திருக்கின்ற அமைப்பு கடகத்திற்கு பொருளாதார மேன்மைகளை குறைவில்லாமல் கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியை மேம்படுத்தும். விரயபாவகத்தில் 2 முக்கிய சுப கிரகங்கள், அதாவது சுக்கிரனும் பயிற்சி அடைந்து மிதுன வீட்டிற்குள் வந்திருக்கிற அமைப்புகளில் வெளியூர் வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. வெளிநாடு சென்று வருவதற்கு தொடர்ந்து பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லோராலும் மதிக்கப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய சூழல் சரியான முறைக்கு மாறும். கடன் தொந்தரவுகள் விலகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். வீடு வாகன யோகம் உண்டு. குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய காரியங்கள் நிறைவான வெற்றியை கிடைக்கும். எந்த வேலையை செய்தாலும் முழுமை பெறும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய தன்மைகள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைத்தாலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். கலைத்துறை என்பவர்களின் படைப்புகளுக்கு மதிப்பு கூடும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலமான சூழலை உணரப்போகிறீர்கள். மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாகிற நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைகிற தினமாகவும், பூச நட்சத்திர என்பவர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், ஆயில்ய நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக சிறப்பானதொரு வெற்றியையும் மேன்மையையும் பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் பயிற்சி அடைந்து திக்பலம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக புதன் சுக்கிரனும் பயிற்சி அடைந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திரனும் இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கிறார். செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கள யோகத்தில் இருக்கிறார். சனி மட்டுமே சாதகமில்லாமல் சஞ்சரிக்கின்ற சூழல்ல சிம்மராசி என்பவர்கள் வாகன பயணங்களில் கவனமாக போவது நல்லது. குறிப்பாக எதிர்ப்பாளர்களால் வேதனைகள் ஏற்படும். ஒத்துவராத நபர்களிடம் இருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்துக் கொள்வதும், அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது. இனிமையான பேச்சின் மூலமாக அநேக காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். தேவையற்ற சுப விரய செலவுகள் உருவாகலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அனுகூலத்தை செய்யும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற நாளாக அமையும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கின்ற சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு எல்லோருடைய மதிப்பும் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக தடைகள் எதுவும் இல்லாது வெற்றிகரமான வாய்ப்புகள் உள்ள நாளாக சிம்மத்துக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர என்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கான கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் உகந்ததான சூழலை கொடுக்கின்ற நாளாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசியை சனி தொடர்பு கொள்வது சில சிக்கலான அமைப்புகளை கொடுக்கும். 8ல் சந்திரன் செவ்வாய் இணைவு, இந்த மாற்றமும் சில சங்கடமான சூழல்களை கொடுக்கும். இருந்தாலும் பாக்கியத்தில் ராசிநாதன் புதன் 10ல் குரு சுக்கிரனும் இணைந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியான அனுகூலங்கள் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லா சூழல்களும் உங்களுக்கு காரியத்தை வெற்றிகரமாகவும் அனுகூலமாகவும் நடத்தி கொடுக்கும்.
சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு கிடைக்கும். வேற்று மதம் வழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் உருவாகும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு அனுகூல தகவல்களாக வந்து சேரும். விருப்பங்கள் அனைத்தும் விரும்பியபடி கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். குறிப்பாக மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பக்குவமாக பேசுவதும் சிறப்பு. பணவரவு இயல்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயர்வான சூழலை பெற இருக்கிறீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் நல்லதொரு உற்சாகமான மனநிலை காணப்படும். தடையேற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். பொருளாதார உயர்வுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறை என்பர்கள் ஆதாயம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான சிறப்பு மிக்க நல்லதொரு பலன்களை செய்கின்ற தினமாக கன்னிராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் பயிற்சி அடைந்திருக்கிறார். அதாவது ராசியின் 8ல் மறைந்திருந்தவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல 9 குடையவரோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். கூடுதலாக சந்திரனும் பயிற்சி அடைந்து ராசியை பார்க்கிறார். சூரியனும் பயிற்சி அடைந்திருக்கிறார். 3 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி அடைந்து நல்லதொரு முழுமையான அனுகூலத்தை துலா ராசிக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இந்த மாதம் நீங்கள் நினைத்ததில் சில காரியங்கள் நடக்கும். ஆனால் இன்றைய தினம் வந்து பார்க்கும்போது நீங்கள் எடுத்த அனைத்திலுமே நிறைவான வெற்றி கிடைக்கும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். புத்திசாதுரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் மேம்படும். உடல் சோர்வு விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறப்பான அளவில் முன்னேற்றம் காணும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண இருக்கிறீர்கள். தொழில்துறை என்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் முழுமையாக கிடைக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளோடு விருந்து கேளிக்கை விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெற்று திகழப் போகிறீர்கள். இன்றைய தினம் கலைத்துறை என்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் சிறப்பாக கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. பொறுப்புகள் மேம்படும். பேச்சு சாதுரியத்தால் நினைத்ததை சாதிக்கின்ற தன்மைகள் ஏற்படும். எல்லாவற்றிலும் மாறுபட்ட சூழலோடு மதிப்பு மிகுந்த தன்மைகள் மேம்படுகிற தினமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் பெறுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அமைப்புகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக சிறப்புகள் நிறைந்த தினம் என்றே விருச்சிகத்திற்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். 7ஆம் பாவகத்தில் புதன் அமர்ந்திருக்க 8ல் குரு சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 6ல் அற்புதமாக சஞ்சரிக்கிறார். 3 கிரகங்கள் பயிற்சி அடைந்திருக்கிற சூழல்ல இன்றைய நாள் விருச்சிகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மேன்மைகள் நிறைந்த நாளாக பார்க்கப்படுகிறது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுபமான பலன்களை கொடுக்கும். பணவரவு மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான காரியங்களை செய்து அதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெற இருக்கிறீர்கள். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும்.
தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பதன் மூலமாக அனுகூலங்கள் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக தொழில்துறை என்பவர்களுக்கு வியாபார போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்கள் கூட உருவாகலாம். குடும்பத்தில் தடையேற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி வெற்றி காணப் போகிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு உற்சாகமான சூழல்கள், உறுதித்தன்மை மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றமும் உற்சாகமான சூழலும் உண்டு. மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற நாளாக விருச்சிகத்திற்கு அனைத்து விதமான மேன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, புகழ் அடைவதற்கான சூழல்களும் முக்கியமாக புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். எல்லா விதமான புகழும் மேன்மையும் இயல்பாக கிடைக்கும். ராசியோடு 2 சுப கிரக தொடர்புகள், ராசியினுடைய 5ஆம் பாவகத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவும், ராசிக்கு 4ல் தனித்த சனி இருப்பது, ராசிக்கு 3ஆம் இடம் ராகுவின் குருவின் தொடர்பால் இருப்பது என புதுவிதமான கிரக சஞ்சாரங்களோடு இன்றைய நாளில் மாறியிருக்கின்ற முக்கியமான சூரிய புத சுக்கிர கிரக பயிற்சியின் மூலமாக சில திருப்பங்களை உள்ளடக்கிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். நல்ல திருப்பம் உண்டு. தேவையற்ற வீண் விரையச் செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்தும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். நீண்ட நாட்களாக முடியாத காரியங்கள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமும் பிரியமும் விருப்பமும் மேம்படும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு உருவாகும். குறிப்பாக தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேம்பட்டதானதொரு சிறப்பான முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு நிறைவான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நல்லதொரு விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது அனுகூலமான நன்மைகளை செய்யும். பெண்மணிகளுக்கு மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் சிக்கலான சூழல்களிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சம்பந்தமான தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. மொத்தத்தில் பெரிய அளவிலான சங்கடங்கள் எதுவும் இல்லாது அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணுகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு வருத்தங்கள் நீங்குகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய முக்கியமான கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாகவே வெற்றி பெறும். எல்லா விதமான சங்கடங்களும் எதிர்ப்புகளும் விலகும். மன வருத்தங்கள் நீங்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகும். குறிப்பாக தொடர்ச்சியாக 3ஆம் பாவகத்திலிருந்து 6ஆம் பாவகம் வரை கிரகங்கள் வரிசையாக நிற்பதும், இன்றைய நாளில் பயிற்சியடைந்துள்ள சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் மகர ராசிக்கு சில அனுகூலங்களை கொடுக்க போகிறது. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. சகோதரர்களால் அனுகூலங்கள் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படுகிற வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. எடுத்த காரியத்தை எப்படியும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சுப மங்கள நிகழ்வுகள் தடையின்றி நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். திட்டமிட்டு செயலாற்றி சிறப்பான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு மேம்பட்ட சூழலை கொடுக்கும்.
வீடு வாகன யோகம் நல்லவிதமான முறையில் இருக்கிறது. குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் வாக்கு வன்மையின் மூலமாக சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் தொழில்துறையினருக்கு நல்லவிதமான முறையில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையில் சிறப்புற செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால், நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்கப் போகிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் யதார்த்தமான படைப்புகளால் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உயர்ந்ததான சூழலை கொடுக்கின்ற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்த்து உதவி கிடைக்கிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியினருக்கான இன்றைய நாளினுடைய குறிப்பிடத்தகுந்ததான கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் நல்லதொரு வேகத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக கும்பத்திற்கு, குறிப்பாக ராசியை குறிப்பார்ப்பது, 3இல் சந்திரன் செவ்வாய் இருப்பது, 4இல் புதன் அமர்ந்திருப்பது, 5இல் குரு சுக்கிரன் இருப்பது என எல்லாவற்றிலுமே நன்மைகளை முழுமையாக செய்யக்கூடிய கிரக சூழலோடு எதையும் சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல பலன்கள் நடக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். திட்டமிட்டபடி காரிய வெற்றி உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சற்று வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். கவனமாக இருங்கள். பணியிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பமும் சங்கடங்களும் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்மணிகளுக்கு எதிலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பர்கள் சாதகமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எல்லாவற்றிலும் உயரியதான உற்சாகமானதொரு நல்ல பலன்கள் இன்றைய நாளில் நடக்கப் போகிறது. வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய தேடி வர இருக்கிறது. அனுபவமான பேச்சின் மூலமாக தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களால் தீர்க்கப்படும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும். சங்கடங்கள் எதுவுமில்லாது உங்களுடைய சிந்தனை செயல்திறன் அனைவராலும் பாராட்டத்தக்க வகையில் உள்ள தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மிக சிறப்பாக கொடுக்கின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக தனஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், தைரியஸ்தானத்தில் புதன், திக்பலத்தோடு பெயர்ச்சி அடைந்திருக்கின்ற சுக்கிரன், புகழை கொடுக்கின்ற மேன்மையோடு கூடிய முக்கிய கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கின்ற சூழல்ல மீனராசியினுடைய விருப்பங்களும் என்ன செயல்பாடுகளும் பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழலை பெறிருக்கிறீர்கள். பொறுமையான கனிவான பேச்சுக்களின் மூலமாக அநேக காரிய அனுகூலங்கள் உருவாகும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாள் இசை கலைத்துறையினருக்கு மேம்பட்டதானதொரு மேன்மையை கொடுக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையும் மதிப்பும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அதிகரிக்கும். தொழில்துறை என்பர்களுக்கு தொழில் விரிவாக்கம் சார்ந்த பணிகளில் சாதகமான ஆதரவான சூழல்கள் நிறைய உண்டு. வித்தியாசமான சிந்தனை செயல்திறன் மேம்படும். எதிரிகளால் இருந்து வந்த வேதனைகளும் எதிர்ப்புகளும் விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாமல் இருந்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவரும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமும் அனுகூலங்களும் ஏற்படும். குடும்ப உறவுகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். குழப்பங்கள் முழுமையாக விலகப் போகிறது.
உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டாகும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நினைத்ததை எதிர்பார்த்ததை சிறப்பாக சாதித்து வெற்றி காணுகிற நாளாக இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அமையிருக்கிறது. மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக சங்கடங்கள் எதுவும் இல்லாத நாளாக சகலவிதமான சேமங்களும் ஏற்படுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.